தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தனது சாலிகிராமம் இல்லத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வீட்டில் பொங்கல் திருவிழா எவ்வளவு கோலாகலமாக விமர்சையாக நடைபெற்று வருது, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவரது இல்லத்தில் பொங்கல் விழாவினை பொதுமக்களுடனும் பாஜக நிர்வாகிகளுடனும் கொண்டாடுவது வழக்கமாகவே இருந்து வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் இந்த பொங்கலை கோலாகலமாக கொண்டாடும் விதமாக இல்லத்தின் வெளியே கரும்புகளுமான பெரிய பெரிய கரும்புகளாலான அலங்காரம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பொங்கல் பானை வெளியே வைத்து பொங்கலானது கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அவரது கணவர் சவுந்தரராஜனுடனும் இந்த பொங்கலை கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். பொங்கல் பொங்கி வரும் பொழுது இது ராமர் பொங்கல் என்றும் அயோத்தி ராமர் பொங்கல் என்றும் தமிழர் பொங்கல் என்றும் பல்வேறு பொங்கல் வாழ்த்துக்களோடு இந்த பொங்கலை துவங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பாக இந்த பொங்கல் பண்டிகையின் பொழுது பொதுமக்களுடனும் பாஜக நிர்வாகிகளுடனும் பொங்கல் வைத்து அதனை தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி இந்த பொங்கலை ஒவ்வொரு ஆண்டுமே சிறப்பாகவே கொண்டாடி வருவார்கள். அதன்படி இந்த ஆண்டும் கொண்டாடி வருகிறார். நேற்றைய தினம் இந்த பொங்கல் பண்டிகையை ஒவ்வொரு ஆண்டுமே சமத்துவ பொங்கல் என்பது போகி பண்டிகை என்றே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வைத்து விடுவார்கள். ஆனால் இந்த ஆண்டு நேற்றைய தினம் டெல்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்றிருந்ததால் இன்று இங்கு பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இந்த தெரு முழுவதுமேயே பொதுமக்களாலும் பாஜக நிர்வாகிகளாலும் நிறைந்து இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இந்த பொங்கலை கொண்டாடும் விதமாக தமிழர் பொங்கல் என்றும் ராமர் பொங்கல் என்றும் அயோத்தி ராமர் பொங்கல் என்றும் விரைவில் அயோத்தியில் ராமருக்கான கட்டப்பட்ட கோவில் திறக்கப்பட உள்ள நிலையில் இந்த ஆண்டு அயோத்தி ராமர் பொங்கல் என்றும் இந்த பொங்கலை வரவேற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.